வெல்கம் டு யூனஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டியில் வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸ்டில் பார்லிமெண்ட் வந்து 106 அமெண்ட்மெண்ட் 2023 வரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்ப்போம். நாளைக்கு நம்மளோட யூனஸ் அகாடமியில் பாலிட்டி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், லாஸ்ட் 106 போகலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். டாபிக் எழுதிங்க, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், டுடே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதிங்க. இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், 106வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2023ல் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, பெண்களுக்கு லோக்சபாவில் 33% ரிசர்வேஷன் கொடுக்க போகிறதா என்ன பண்ணியிருக்காங்கப்பா, அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிங்க, 33% ரிசர்வேஷன் ஃபார் லோக்சபா. யாருப்பா, விமனுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் நம்ம என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி நடத்த போகிற எல்லா எக்ஸாம் கண்டிப்பாக இந்த கொஷின் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணிங்கப்பா, நாரி சக்தி வந்தன் அபிநியம். நோட் பண்ணிங்க, நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நாரினா பெண்கள், நாரி சக்தி வந்தன் அபிநியம் சொல்லுவாங்க. இது எத்தனாவது பில்லுங்கிற நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 128வது பில்ப்பா. 128வது பில்லு. பட் அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஆர்டிக்கிளை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கிள் 330A, ஆர்டிக்கிள் 332A, ஆர்டிக்கிள் 334A. ஆர்டிக்கிள் 330Aங்கிறது பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவில் உமனுக்கான ரிசர்வேஷன். லோக்சபாவில் உமனுக்கான ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறது ஆர்டிக்கிள் 330A. ஆர்டிக்கிள் 332Aங்கிறது நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உமனுக்கான ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறது. ஆர்டிக்கிள் 334Aங்கிறது டீலிமிட்டேஷன். நம்ம கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவதெல்லாம் டீலிமிட்டேஷன். நோட் பண்ணிங்கப்பா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ 106வது அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கப்பா, உமன்ஸ்க்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. அதை நாரி சக்தி வந்தன் அபிநியம்னு சொல்லுவாங்க. இது எத்தனாவது பில்லு பார்த்தீங்கன்னா 128வது பில்லு. ஸோ பிரசிடெண்ட் என்றைக்கு இந்த பில்லுக்கு வந்து சைன் கொடுத்தாங்க, அசட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் 2023பா. 29th செப்டம்பர் 2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக பார்லிமெண்ட்டில் எத்தனை எம்பிப்பா இருக்காங்க, உமன் எம்பி? ஜென்ரல் நாலேஜ்பா, கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ப்ரெசண்ட்டாக பார்லிமெண்ட்டில் எத்தனை உமன் எம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா 74 உமன் எம்பி இருக்காங்கப்பா. நோட் பண்ணிங்க. 18வது லோக்சபா, 18th லோக்சபாவில் 18வது லோக்சபாவில் எத்தனை பேர்ப்பா இருக்காங்க, 74. சரி, 17th லோக்சபாவில் எத்தனைப்பா உமன் எம்பி இருந்தாங்க? போன இதில் வந்து 17th லோக்சபாவில் எத்தனை உமன் எம்பி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 78 பேர் இருந்தாங்கப்பா. சரி, ஃபஸ்ட்டு லோக்சபாவில் எத்தனை உமன் எம்பி இருந்தாங்க? 22 உமன் எம்பி. நோட் பண்ணிங்கப்பா. ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் இப்போ ஸ்டேட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கும்போது உமன் எம்பியோட இதை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணிங்கப்பா. ஃபஸ்ட்டு லோக்சபாவில் 22 உமன் எம்பி இருப்பாங்க. 18th இப்போ ப்ரெசண்ட்டாக 18th லோக்சபாவில் உமன் எம்பி எத்தனை பேர்ப்பா இருக்காங்க? 74 பேர் இருக்காங்கப்பா. அப்போ எக்ஸாம் நம்மளுக்கு கேட்கலாம்ப்பா, நாரி சக்தி வந்தன் அபிநியம்ங்கிறது கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கப்பா, லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, உமனுக்கானது 33% ரிசர்வேஷன் கொடுக்குறது 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. புரியுதுங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க.
இப்போ கண்டிப்பாக இந்த 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2023 ஒரு கொஸ்டின் வரும்பா, அதான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பாருங்கள், 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. பில்லு கேட்டாங்கன்னா 128வது பில்பா, சரிங்களா. அதில் 330 ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, புது ஆர்டிக்கல். அது லோக்சபாவில் உமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறது. 332 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 105வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 நோட் பண்ணிங்க. 105வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2021. ஸோ 105வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்ப்பா, அவங்களே என்ன பண்ணுங்கள், ஓபிசி லிஸ்ட்டை மேக் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது மண்டல் கேஸ் என்ன சொன்னாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்கும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுங்கள், அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஓபிசி லிஸ்ட்டை நீங்கள் மேக் பண்ணிங்கன்னு சொன்னிச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் ஓன் ஓபிசி லிஸ்ட். நோட் பண்ணிங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் மேக் ஓன் ஓபிசி லிஸ்ட். கொஸ்டினில் கேட்பாங்கப்பா. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து போகிறது காரணம், இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன அமெண்ட்மெண்ட் நடந்துக்கிறது நம்ம முக்கியம். அதனால தான் இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன அமெண்ட்மெண்ட்னா 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இது என்ன பண்ணுது, இஷ்யூ போய்க்கிருந்துச்சு. நோட் பண்ணிங்க, இது கேட்கலாம். 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2020. இப்போ 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2020 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு லெஜிஸ்லேச்சரில் என்ன பண்ணுறாங்கப்பா, அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளி என்ன பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்டில் ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணலாம்ப்பா, டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நோட் பண்ணிங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எழுதிங்கப்பா. லெஜிஸ்லேச்சரில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை அடுத்த 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணாங்க, ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் என்ன பண்ணிட்டாங்கப்பா, கேன்சல் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிங்க. ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேப்பா. இப்போ 3 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம், நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2019. 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2019. இந்த அமெண்ட்மெண்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷனை அலோகேட் பண்ணதுப்பா. 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதான் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவோம். இடபிள்யூஎஸ்க்கு 3 வேர்டு இருக்கா, அப்போது இங்கே என்ன இருக்குது, 103 இருக்கும். நோட் பண்ணி வச்சுங்கப்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018. நோட் பண்ணிங்க. 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2018. இது என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணலாம்ப்பா, ஒரு நேஷ்னல் கமிஷனுங்கிறது ஒன்று அமைக்கலாம். அதாவது பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிகல் 340 பயன்படுத்தி ஒரு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கமிஷனை அமைக்கலாம். அப்போது 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2018 என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி அப்பாயிண்ட் பண்ணாங்கப்பா, ஒரு கமிஷன். நோட் பண்ணிங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசிக்கு உருவாக்குனாங்கப்பா. 2வது பாயிண்ட், இது என்ன ஆர்டிகல்னு தெரியணும். ஆர்டிகல் 338 பிப்பா.
ஆர்டிகல் 338B படி என்னது ஆர்டிகல் எதை பற்றி பேசுனா நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசிஏ பற்றி என்ன பேசுது. அடுத்தது எல்லாருக்குமே என்னது தெரிஞ்ச ஒரு அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2016. 101வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2016. ஓகே, இந்த 101வது கான்ஸ்டியூஷன் எதை பற்றி பேசு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பேசுப்பா ஜிஎஸ்டி என்னப்பா கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம யூனிட் 9 எக்கனாமிக்ஸ் கிளாஸில் பார்ப்போம். ஜிஎஸ்டிங்கிறது இன்டைரக்ட் டேக்ஸு. டாஸ்க் கேல்கர் கமிட்டிங்கிறது அப்பாயின்ட் பண்ணுச்சு. ஜிஎஸ்டியோட ஃபாதர் வந்து அட்டல் பிஹாரி வாஜ்பாய். அது மாதிரி ஜிஎஸ்டி வந்து கவுன்சில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கில் என்ன பிரச்சனை, ஜிஎஸ்டி கவுன்சிலிங்கில் ஓட்டிங்கோட அதிகாரம் என்ன, அப்போ ஜிஎஸ்டியை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணால், ஜிஎஸ்டி நம்ம ஃபாலோ பண்ணுற கெனடியன் மாடலு, ஜிஎஸ்டி வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஃப்ரெஞ்சில். ஸோ இது ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் நம்ம யூனிட் 9 கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு தெரிய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா 101வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்பப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1 ஜூலை 2017. ஜிஎஸ்டி டே அன்னைக்கு 1 ஜூலை தான் என்னது ஜிஎஸ்டி டே. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம யூனிட் 9 கிளாஸில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் எக்கனாமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 97வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. இது லாஸ்ட் குரூப் 1 என்ன பண்ணியிருந்தாங்க இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 நோட் பண்ணிங்க. 97th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 இது எதை பற்றி பேசுது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைப்பை பற்றி பேசுப்பா. கோஆப்ரேட்டிவ் நோட் பண்ணிங்க. கோஆப்ரேட்டிவ் பற்றி பேசுது. கோஆப்ரேட்டிவ்னா கூட்டுறவு அமைப்பை பற்றி பேசுது. நம்மளுக்கு தெரியும் பார்ட் என்னப்பா அது பார்ட்டு 9B நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 எதை பற்றி பேசுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். நோட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரியும்ப்பா கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆரிஜின் பண்ணும்போது ஒரிஜினலி எத்தனை லாங்குவேஜ் இருந்துச்சு ஒரிஜினலி 14 லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மொழி வந்துச்சு பார்த்திங்கன்னா சிந்தி. 15வது மொழி என்னப்பா சிந்தி. அடுத்த என்ன வந்துச்சு 16 17 18 3 சேர்ந்து இப்போ சிந்தி. கொங்கணி மணிப்புரி நேபாளி. சிந்தி கொங்கினி மணிப்புரி நேபாளி. அடுத்த பார்த்திங்கன்னா 19 20 21 22 போடா டோக்ரி மைத்தலி சாந்தலி. போடா டோக்ரி மைத்தலி சாந்தாலி. சரிப்பா. இந்த சிந்திங்கிறது பார்த்திங்கன்னா சிந்திங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம நோட் பண்ணிங்க. 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967பா. 1967 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொங்கணி மணிப்புரி நேபாளி இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பார்த்திங்க என்ன அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1992பா. அப்போ போடா டோக்ரி மைத்திரி சாந்திங்கிறது 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது போடா டோக்ரி மைத்திரி சாந்தாலி. அது பார்த்திங்க அப்படின்னா 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 21ஐயும் இங்கே பாருங்கள் 21ஐயும் 71ஐயும் கூட்டணுன்னா எவ்வளோ வரும் 92. அதான் இந்த 92 அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இங்கே என்ன பண்ணும் 92ல் முடிஞ்சு இங்கே 92ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 21ஐயும் 71ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 92 வரும். சரிங்களா. சரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா
91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் நமக்கு எதை சொல்லுது பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமானது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் should not exceed the 15% ஆஃப் லோக்சபா. நோட் பண்ணிங்கப்பா. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் should not exceed, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து should not exceed the 15% ஆஃப் லோக்சபா. அதாவது நீங்கள் மொத்த லோக்சபாவில் இருக்க அமைச்சரில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எவ்வளோ தான்ப்பா இருக்கணும்? 15% ஆஃப் லோக்சபாவை தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டு 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இந்த 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்? லாஸ்ட்டாக 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2018 பார்த்துருப்போம். அது நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசிக்கு ஆர்டிகல் 338B வரும். இந்த 89th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் எழுதிங்க, நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC/ST என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்கப்பா. நோட் பண்ணிங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC/ST என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. எப்படி? ஒன்று வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் SCன்னு, ஒன்று பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் STன்னு. அப்போ நேஷ்னல் கமிஷன் ஃபார் SCயோட ஆர்டிக்கல் பார்த்துங்க, ஆர்டிக்கல் 338பா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் STங்கிறது ஆர்டிக்கல் 338A. நம்ம இங்கே சைடில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், ஒரு கண்ணு படிச்சிருப்போம். 102வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னது? 102வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2018 எதை பற்றி பேசும்? நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசியை பற்றி பேசும். அது என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 338B. ஓகேவா? பாருங்கள், 338, 338A, 338B. இது மூணு என்ன பண்ணுங்க, சேர்ந்து படித்தா தான் நமக்கு என்ன பண்ணாது, எக்ஸாம் ஹாலில் மறக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்ஸ்டியூஷன் 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அப்போது எஜுகேஷன் ரிலேட்டடாக எது கேட்டாலுமே, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ரிலேட்டடாக எது கேட்டாலுமே ஆர்டிக்கல் என்ன தான் வரும்? 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. நோட் பண்ணிங்க. அப்போ நோட் பண்ணிங்க, எஜுகேஷன் ரிலேட்டட், அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக எது கேட்டாலுமே ஆர்டிக்கல் நப்பா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான். எல்லாம் பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 21A ஆர்டிக்கல் 45 டிபிஎஸ்பிலேருந்து ஆர்டிக்கல் 21A வச்சுருப்பாங்க, ஆர்டிக்கல் 51A. அப்போ எஜுகேஷன் ரிலேட்டட் எது கேட்டாலுமே அமெண்ட்மெண்ட் என்னப்பா? 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 1. இது கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ராஜ்யசபாவில் லோக்சபாலெலாம் சீட் என்ன பண்ணாங்க, டீலிமிட்டேஷன் பற்றி என்ன பண்ணாங்க, மாற்ற போகிறதா என்ன பண்ணாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அது ரிலேட்டாக பார்த்திங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2001 எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டோட சீட் என்ன பண்ணிட்டாங்கப்பா, ஃப்ரீஸ் பண்ணி வச்சது. அதாவது லோக்சபாவில் சீட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு லோக்சபாவில் எவ்வளோ இருக்குது? 545 இருக்கா? ராஜ்யசபாவில் எத்தனை இருக்குது? 245 இருக்கா? இந்த 2 சீட்டையும் டில் 2026 வரை என்ன பண்ணியிருக்காங்கப்பா, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது, 2026 வரப்போகுது. அப்போ லோக்சபா ராஜ்யசபா சீட் என்ன பண்ண போகிறாங்க, டீலிமிட்டேஷன் பண்ணி மாற்ற போகிறாங்க. இதுதான்ப்பா இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பேச்சும் பொருளாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2001 தான். என்ன பண்ணாங்க, இது 2001 கொண்டு வந்தாங்களா? 2001 கொண்டு வந்தாங்க. டில் எப்போ 2026 வரை என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரீஸரு. அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 2026 என்ன பண்ணலாம், டீலிமிட்டேஷன் பண்ண போகிறாங்க. அப்போ 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு ஓகேவா, எக்ஸாம் ரிலேட்டாக கொஸ்டின் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். 84th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 என்ன பண்ணியிருக்குன்னா, லோக்சபாவில் இருக்கக்கூடிய 545 சீட்டையும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 240 சீட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமில் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1992. இது எல்லாருக்குமே தெரியும், ஃபெமிலியரானது. தமிழ்நாடோட ரிசர்வேஷன் ஆக்ட்டுப்பா, நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட்டு நோட் பண்ணிங்க. தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடுடைய
ரிசர்வேஷன் ஆக்ட்டு 9th ஷெட்யூலில் வச்சுருப்பாங்க. நம்ம யூனிட் 8ல் என்ன பண்ணிப்போம், தமிழ்நாடு ரிசர்வேஷனை பற்றி நம்ம தனியாக படிப்போம். ஸோ தமிழ்நாட்டோட இட ஒதுக்கீட்டின் தந்தை யாருப்பா? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கோட்டா ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு? நோட் பண்ணிக்கிறேன். முத்தையா முதலியார். முத்தையா முதலியார். இந்த முத்தையா முதலியார் இவங்க தான் பார்த்தீங்கன்னா யார்? அதாவது இவர் தான் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய மினிஸ்ட்ரியாக இருப்பாங்க. யாருன்னா பி சுப்பராயன். ஜஸ்டிஸ் பார்ட்டி நம்ம படிப்போம். பி சுப்பராயனுடைய சிஎம்மாக இருக்கும்போது இந்த முத்தையா முதலியார் தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க, தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் மொதமாக கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் முத்தையா முதலியார் என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் கோட்டா சிஸ்டம் இன் தமிழ்நாடு. முத்தையா முதலியார் கோட்டா ரிசர்வேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேப்பா, நோட் பண்ணிச்சு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது, யூனிட் 8ல் படிப்போம். இது 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. அடுத்து நமக்கு ஃபெமிலியர் தெரியும், 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டும் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டும். என்னது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1993 ஆர் 1992. அதே மாதிரி 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1993 ஆர் 1994. 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எதை பற்றி பேசுது, பஞ்சாயத்தை பற்றி பேசுது. இது ஃபெமிலியர் லாஸ்ட்டுக்கும் முந்தின ஏயில் கேட்டிருந்தாங்க. 73rd எதை பற்றி பேசுது, பஞ்சாயத்தை பற்றி பேசுது. 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பற்றி பேசுது, முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசுது. ஸோ பஞ்சாயத்தில் எத்தனை சப்ஜெக்ட்பாக இருக்குது, 29 சப்ஜெக்ட்ஸை பற்றி பேசுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி எத்தனை சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம்னா 18 சப்ஜெக்டை பற்றி பேசுவோம். நம்மளுக்கு நாளைக்கு ஆரம்பிக்க போகிற பாலிட்டி கிளாஸில் முதல் டாபிக் என்ன தான்ப்பா, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றிலாம் நம்ம தெளிவாக படிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1988. நோட் பண்ணிங்க. 61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1988பா. ஓகேங்களா? இது எதை பற்றி பேசுனா மினிமம் ஓட்டிங் ஏஜ்ப்பா. ஸ்டார்டிங்கில் ஓட்டு போடக்கூடிய ஏஜ் எத்தனை இருந்துச்சு, 21 இருந்துச்சு. இப்போ அதை எதுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, 18க்கு மாற்றிட்டாங்க. அப்போ ஓட்டிங் ஏஜை பற்றி பேசக்கூடியது மினிமம் ஓட்டிங் ஏஜ். நோட் பண்ணிங்க. மினிமம் ஓட்டிங் ஏஜ் அதாவது 21 இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க, 18க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் கட்சி தாவல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா சொல்லுங்கள். வெரி குட். 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1985. இது பார்த்திங்க அப்படின்னா 10th ஷெட்யூலில் இருக்கும். எதை பற்றி பேச பார்த்தீங்கன்னா கட்சி தாவலை பற்றி, ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவலை பற்றி பேசும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1992 எதை பற்றி பேசுது, 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1991பா. ஞாபகம் வச்சுங்க. டெல்லி இஸ் ஏ கேபிட்டல் டெரிட்டரி. இந்தியாவோட கேபிட்டல் டெரிட்டரி என்னப்பா, டெல்லி தான் என்னது கேபிட்டல் டெரிட்டரின்னு பேசுகிறது. டெல்லி இஸ் ஏ கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்பாங்க. இதாவது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் எல்லாம் அதிகமாக என்ன இருக்குது இந்த கொஸ்டினுங்கிறது வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை மாற்றினது 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நோட் பண்ணிங்க. 44வது சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா? இந்த 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பற்றி பேச பார்த்தீங்கன்னா 2 ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரியும். ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற பார்த்திங்க அப்படின்னா எதுப்பா, 300A ஆர்டிகல் 300Aல வரும். ஆர்டிகல் 300Aல வச்சுருக்காங்க. இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு லீகல் ரைட்டு. சரிங்களா? இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, நீங்கள் எமர்ஜென்சி ரிலேட்டடாக எது கேட்டாலுமே மோஸ்ட்லி ஆன்சர் எதோ என்னப்பா இருக்கும், 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1978 பற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1976. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1976. நல்லா நினச்சிக்கோமா. சில இந்த இயர் வந்து குழப்பம். இந்த 1944 2 தடவை 4 இருக்கா, 4 + 4 என்னது 8ன்னு வரும். அவன் 4 + 2 என்னது 6ன்னு வரணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் நாளில் லாஸ்ட் டைமுக்கு முந்தின ஜேடிஓவில் வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன இயர்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 + 2ங்கிறது எவ்வளோ வரும், 4 + 2ங்கிறது 6ன்னு வரும்.
அதே மாதிரி 4+4ங்கிறது 8ன்னு வரும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் டவுட் வரும். அப்போ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னப்பா சொல்லுவோம்? தட் இஸ் கால்டு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஏன்னா நிறையா கான்ஸ்டியூஷனில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்திருக்கும். அதே மாதிரி ப்ரீஆம்பிளில் சோசியலிஸ்டிக் அண்டு சர்க்குலருங்கிற வேர்டு என்ன பண்ணியிருப்போம்? கொண்டு வந்ததுமே என்னப்பா ப்ரீஆம்பிளில் பார்த்தா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம். அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் கண்டிப்பாக எஸ் தான் சொல்லணும், நோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். எந்த அமெண்ட்மெண்ட்ப்பா? வெரி குட். 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா, ஞாபகம் வச்சுங்க. பிரசிடெண்ட் கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு என்ன தான் சொல்லணும்? எஸ் தான் சொல்லணும். அப்போது பிரசிடெண்ட்டு மஸ்ட் எஸ். பிரசிடெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மஸ்ட் சே எஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அந்த அசட்டில் அவங்க என்ன பண்ணணும்? அசன்ட்டு சைன் போட்டு ஆகணும், எஸ் தான் சொல்லணும். நோவோ ரிட்டர்னோ பண்ணக்கூடாது. எந்த பில்லை? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை. முக்கியமானதுப்பா, கேட்க வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போது 21st கான்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், சிந்தின்னு படிச்சிட்டோம். சரி, பாண்டிச்சேரியை இந்தியா கூட இன்க்ளூட் பண்ண எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு? 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. 24க்கு அப்புறம் 14th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1962 எதை பற்றி பேசுனா? பாண்டிச்சேரி இன்க்ளூட் இன் இந்தியா. ஸோ பாண்டிச்சேரி பற்றி பேசுகிறது. ஸோ பாண்டிச்சேரி இன்க்ளூடட் இன் இந்தியா. ஓகேங்களா. அடுத்த பார்த்திங்கன்னா 15th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. 15th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1963. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸோட ஏஜை 60லேருந்து 62க்கு என்ன பண்ணாங்க? சேஞ்ச் பண்ணதுப்பா, ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கோர்ட்டில் ஹைகோர்ட் படிக்கும்போது நம்ம இது எல்லாத்தையும் தெளிவாக நம்ம படிப்போம். அப்போது ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜஸோட ஏஜஸ், ரிட்டையர்டு ஏஜஸ் என்னப்பா மாற்றிருக்காங்க? 60லேருந்து 62க்கு மாற்றிட்டாங்க. பாருங்களே, இதை ஞாபகம் வச்சுங்க. 5+1 எவ்வளோ? 6. இங்கே என்ன வருது? 6ன்னு வரும். இங்கேயும் 6ன்னு வருது, இங்கேயும் 6ன்னு வருது. அப்போ எல்லா நம்பர்லையும் என்ன வரும்? 6ன்னு வரணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. ஸோ 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் 3 படிப்போம். 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1956ல் 3 விஷயத்த படிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி ஒரே பாயிண்ட்டாக கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எந்த வருஷம்? 1956. எழுதிங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டு நம்மளுக்கு தெரியும் எந்த வருஷம்? 1956. ரெண்டாவது 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். காமன் ஹைகோர்ட் இன் 2 or more states. நோட் பண்ணிங்க. காமன் ஹைகோர்ட் இன் 2 or more states. காமன் ஹைகோர்ட் இன் 2 or more states. 2-3 ஸ்டேட்ஸுக்கு சேர்ந்து என்ன இருக்கலாம்? ஒரு காமன் ஹைகோர்ட் இருக்கலாம்னு சொல்கிறதும் 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அதாவது ஆர்டிகல் 350 படி அமைச்சிருப்பாங்கப்பா. ஆர்டிகல் 350 எதை பற்றி பேசும் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அதுவுமே பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்கப்பா. எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1956. ஸோ லாஸ்ட்டு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1951 தான் என்ன பண்ணாங்க? 9th ஷெட்யூல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓபிசிக்கு ரிசர்வேஷனை என்ன பண்ணாங்க? இது பண்ணாங்க, இன்க்ளூட் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9th தான். அப்போ ஆல்ரெடி 9th ஷெட்யூல். அதே மாதிரி ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 ஸ்டேட்டுக்கு ஓபிசிக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணதுப்பா. ஓபிசிக்கு ரிசர்வேஷன் அலோகேட் பண்ணது. ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வந்து அலோட் பண்ணது. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இம்பார்ட்டன்ட் எல்லாமே படித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணலாமா? டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்கள்
சிஸ்டத்துக்கு முன்னாடி பாருங்கள் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு. த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் which added a new DPSP related to cooperative society கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்ந்த அரசமைப்பு எதுப்பா? நாம் படித்தோம் கோஆப்ரேட்டிவ் என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு படிச்சிருப்போம். என்னது 97 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 2011. 47 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னப்பா? மினி கான்ஸ்டியூஷன். சைடில் நோட் பண்ணிங்க, மினி கான்ஸ்டியூஷன். 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 என்ன சொன்னேன்? எஜுகேஷன் ரிலேட்டடாக எது கேட்டாலுமே 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னப்பா? ரைட் டு ப்ராப்பர்ட்டியும் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. அதே மாதிரி இன்னொரு என்ன சொன்னேன்? எமர்ஜென்சி ரிலேட்டடாக எது கேட்டாலுமே என்னது? 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1978. 4+4 கூட்டினா 8 வரும், 4+2 கூட்டினா 6 வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1978 எதை பற்றி பேசுது? ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி பேசுது. அது என்ன ரைட்டுன்னு சொன்னேன்? லீகல் ரைட்டு. அது என்னது ஆர்டிக்கல் 300A நடத்தும் போது சொல்லியிருந்தேன், பார்த்தா தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டெல்லியை எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது? எந்த அமெண்ட்மெண்ட்பா? டெல்லிக்கு 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் என்ன பண்ணுச்சு? டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த அரசியலமைப்பு எதுப்பா? 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இங்கே பாருங்கள். 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 என்ன பண்ணுது? மினிமம் ஓட்டிங் ஏஜ் எவ்வளோப்பா கொடுத்துச்சு? 12 18. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ எஜுகேஷன் ரிலேட்டட் எது கேட்டாலுமே என்னப்பா சொன்னேன்? 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 தான். சரிங்களா? 2002 தான். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னதுப்பா? மினி கான்ஸ்டியூஷன். இயர் என்னது? 4+2 1976. 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னது? இயர் என்னது? 1978. இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் என்னதுப்பா? ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுகிறதும் 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அதே மாதிரி எமர்ஜென்சி ரிலேட்டட் எது கேட்டாலுமே 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 74th எதை பற்றி பேசும்? முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசக்கூடியது 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. அது எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா? டோட்டலாக 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நோட் பண்ணிங்க. டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்? 18 சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பை விச் அமெண்ட்மெண்ட் த வேர்ட் செக்குலர் அண்ட் சோசியலிஸ்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன் ப்ரீஆம்பிள். அப்போ அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு நம்மளுக்கு தெரியும். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு விடுது. டெல்லி ஆஸ் எமர்ஜென்சியை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. அப்போ டெல்லியை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொன்னது எதுப்பா? 69th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. இயர் என்னது? 1991. நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எதப்பா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம்? 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 44th என்னது? 44வது கான்ஸ்டியூஷன் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அப்போது ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்னது? 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. அதே மாதிரி எமர்ஜென்சி ரிலேட்டட் எது கேட்டாலும் என்ன தான் சொல்லுவோம்? 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் சொல்லியிருப்போம். ஓகே, நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே கொஸ்டின். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம். இது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் படிப்போம்ப்பா. டிபிஎஸ்பி படிக்கும்போது இந்த டாபிக் ஃபுல்லாமே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பாண்டிச்சேரியை அதாவது எந்த அரசியலமைப்பு புதுச்சேரியை இந்தியாவுடன் ஒன்றிணைத்தது? நம்ம பார்த்தோமே. எங்கே பாருங்கள். பாண்டிச்சேரி எந்த ஆக்ட் படிப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். பாண்டிச்சேரி பார்த்தீங்க அப்படின்னா 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. 14வது 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு 1962 தான் என்ன பண்ணோம்? பாண்டிச்சேரியை இந்தியா கூட இன்க்ளூட் பண்ணது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாங்குவேஜ் படித்தோம். போடா, டோக்ரி, மைத்தலி, சாந்தலி படித்து என்ன பண்ணோம்? ஒரிஜினலாக 15 என்னப்பா மொழி? 15 சிந்தி, 16, 17, 18, 19 என்னது? சிந்தியா, கொங்கணி, சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இது 3 1. ஓகேவா? அடுத்தது 19, 20, 21, 22 என்ன படிச்சிருந்தோம்? போடா, டோக்ரி, மைத்தாலி, சாந்தலி. ஓகேங்களா? அப்போ நம்ம இது படித்தோம். சிந்திங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். சிந்திங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன அமெண்ட்மெண்ட்ப்பா சொல்லுங்கள்? யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நம்ம படிக்கும்போது யோசிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக எக்ஸாம் ஞாபகம் வரும். 21st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு
1967. கொங்கினி மணிப்பூர் நேபாளி இது 3 சேர்ந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? கொங்கினி மணிப்பூரி நேபாளி அது பார்த்திங்கன்னா 71st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 92. 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. அவ்வளோதான்ப்பா. இதான்ப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போடா டோக்ரி மைத்திரி சாந்தி இந்த இருக்கு பாருங்கள். போடா டோக்ரி மைத்திரி சாந்தலி 92nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. மொத்தம் டோட்டலாக இப்போ லாங்குவேஜ் எத்தனை? 22. கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல் அப்போ எத்தனை இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரிஜினலாக இருக்கும்போது எத்தனை இருந்துச்சு? 14 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம அமெண்ட் பண்ணது. சரிங்களா? அப்போ வந்து ஒவ்வொரு மொழி எங்கே பேசுகிறாங்க, எந்த ஸ்டேட்டில் பேசுகிறாங்கன்னு நம்ம பாலிட்டி கிளாஸில் அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா மேட்ச்சில் நம்மளுக்கு கேட்டுருவாங்கப்பா. அவ்வளோதான்ப்பா, கிளாஸ் முடிஞ்சுச்சு. அப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்? படிக்கும்போதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸாமில் வேறு எது மாதிரிலாம் கேட்கலாம் அந்த கொஸ்டினுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி தான்ப்பா படிக்கணும். படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? நம்ம ஜிஎஸ்சில் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ நாலு தான் நம்ம பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கே என்ன பண்ணுங்கள்? இன்றைக்கி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் நடத்திருக்கோம். உடனே அதை நோட்டில் எழுதி என்ன பண்ணுங்கள்? உடனே படிச்சிருங்க. அதே மாதிரி இப்போ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதேமாதிரி என்ன பண்ணுங்கள்? ரிவிஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய ஈச் கிளாஸ் எவரி கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா? டாபிக் வைஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாலிட்டி டாபிக் வைஸுமே. கண்டிப்பாக அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப நன்றி.